அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு கல்லூரி மாணவர் கிட்ட பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்குறார், என்னடா கையில் என்னது அது அப்படின்னு. அவனே காப்பு சார் அப்படின்னா. காப்பா? அது என்ன என்ன ஜோசியர் யாராவது சொன்னாரா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா. அவர் அதற்கு இது பதில் இல்லையே அப்படிம்பாரே வடிவேல். அது மாதிரி, ஏய் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற, அதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு. இல்லை சார், தனுஷ் கையில் இது மாதிரி ஒரு காப்பு போட்டிருந்தார் சார். சரி, எனக்கு தனுஷ்னால் ரொம்ப பிடிக்கும், அதான் அந்த ஸ்டைல் அவர் போட்டது நானும் போட்டேன் சார் அப்படின்னா. இப்போ தனுஷ் போட்டதுனால இந்த பையன் கையில் போட்டிருக்கிறான் அப்படின்றது நமக்கு ஒரு புதிய தகவல் ஆக இருக்காது. ஏன்னா நடிகர்களை பார்த்து நம்ம இளைய தலைமுறை அதே மாதிரி செய்வது, முடியை அப்படியே வளர்த்துக்கிறது, ட்ரெஸ் அப்படியே பண்ணுறது, இதெல்லாம் அந்த பருவத்தில் இருக்கிற ஒரு வேகம். அது ரஜினி ஸ்டைல், ரஜினி மாதிரியே தலைமுடியை வளர்த்துக்கிறது அப்படி நடந்து வருது. அது தமிழர்களுக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். ரஜினி ஸ்டைல் அப்படின்னே அந்த சொல் பிரயோகமே அமைந்து போய்விட்டது. இப்போ தான் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்த தாத்தாவெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போ பாகவதர்னு, தியாகராஜ பாகவதர்னு பழங்காலத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தாராம் அப்படி சொல்லணும். ஏன்னா எனக்கே அவர் பழங்கால நடிகர் தான். அப்போல்லாம் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா அந்த பாகவதனுடைய இந்த கிராப் இருக்குது பாருங்கள், தலைமுடி அதே மாதிரியே வெட்டிக்கிட்டு ஊரில் பெருசுங்கள்லாம் அலைஞ்சிருக்குதுங்க. என்னன்னு கேட்டால் பாகவதர் கிராப் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. நீ வீட்டில் தாத்தா இருந்தால் கேட்டு பாருங்கள். அவர் ஆமாம் அதெல்லாம் அப்போ அப்படிம்பார். அப்போ அப்படின்னா பாகவதர் இருந்தப்பன்னு அர்த்தம் இல்லை, தாத்தா தலையில் முடின்னு ஒன்று இருந்தப்போ அவரும் அப்படி வச்சுட்டு தெரிஞ்சிருக்கிறார். அப்போ நடிகர்களை பார்த்து இந்த மாதிரி தன்னுடைய தலைமுடியை அமைத்து கொள்வது, கையில் காப்பு போட்டுக்கொள்வது, அப்புறம் புடவை கட்டுறது, ஹேண்ட்பேக், இதெல்லாம் அந்த பருவத்திலே சுலபமாக ஈர்க்கும். அது வரைக்கும் அது தவறு இல்லை, அது ஒரு அந்த வயசு அப்படித்தானே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நடிகர்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ரஜினி இருக்கிறாரே, அவர் தளபதின்னு ஒரு திரைப்படத்தில் அப்போ நடித்தார். இப்போ வர பழைய தளபதி மணிரத்னம் இயக்கத்தில் வந்தது. அதில் காலையில் விடியற் காலையில் சூரிய உதயம் பின்னால் ஆறப்போ ஒரு காட்சி எடுப்பதாக இயக்குனர் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்த படக்குழுவினரும் வருவதற்கு முன்பாக அந்த சூரிய உதயம் ஆகக்கூடிய காலை நேரத்தில் முதல்ல 4 மணிக்கெல்லாம் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அந்த தொழில் பக்தியும்பாங்க. அது மாதிரி பல சம்பவங்கள். நான் நடிகர்களையே மையப்படுத்தி இந்த கருத்தை சொல்கிறதுக்கு காரணம், அது உடனடியாக பிள்ளைகள் மனதில் பதியும் அப்படின்றதுக்காக. காசின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் கொஞ்சம் கண் பார்வை மாறுபட்டவராக அவர் நடிப்பார், கண் பார்வை இல்லாதவராக நடிப்பார். அதனாலேயே கண்கள் இரண்டும் மேல் நோக்கி அவருக்கு ஒரு மாதிரி சொருகினது மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷூட்டிங் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு 45-50 நாள் ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த காட்சி அப்படி வர வேண்டும்ன்றதுக்காகவே தொடர்ந்து கண்கள் மேலே சொருகியபடியே அவர் நடித்திருக்கிறார். ஒரு ஒரு 30 வினாடிகள் நீங்கள் முடியும்னா முயற்சி பண்ணி பாருங்கள். அது எவ்வளவு வலியை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு தெரியும். சும்மா அதுக்கு மேலே வேணாம், நான் சொல்கிற விஷயம் புரியணுன்றதுக்காக. நம்மளால் ஒரு 10 வினாடிகள் கூட தாங்க முடியாது. ஏன்னா கண் அவ்வளவு மென்மையான உறுப்பு. இந்த படம் முழுவதும் அப்படிப்பட்ட கதாபாத்திரமாக நடிக்கிற காரணத்தினாலேயே அவர் தொடர்ந்து கண்ணை அப்படியே வைத்து நடித்தார்னா எந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது. அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. செய்கிற தொழில் செய்வம் என்றோர் செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம்னு பாரதி எழுதுகிறான். இதை நான் ஒழுங்காக செய்வேன்னு நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கன்னா கடவுளே உங்களுக்கு தேடி துணை இருப்பார் அப்படின்னு அந்த அர்ப்பணிப்பை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தொழில் பக்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிட்லர் மீசை இருக்குதுங்களே, அது ஹிட்லர் ஜெர்மானிய தலைவனாக இருந்தவன், யூதர்களை கொன்று குவித்தவன். அந்த ஹிட்லர் மீசை ரொம்ப பிரபலமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷோட மேல் பாகத்தில் ப்ரெஷ் எவ்வளோ இருக்கும் அவ்வளவுதான் அந்த மீசையோட அளவே இருக்கும். அந்த மீசையை பார்த்துட்டு ஜெர்மனியில் ஒரு துணி தேய்க்கிற ஒருத்தர் அவர் மீசையை அதே மாதிரி வச்சுக்கிட்டாராம். வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை,
ஹிட்லரே என்னுடைய மீசையை பார்த்து தான் இது மாதிரி வச்சிருக்கிறாருன்னு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் சொல்ல போக இது ஹிட்லர் காது வரைக்கும் போயிடுச்சு. அவர் உடனே வர சொல்லியா அந்த டெய்லரான்னு இருக்கிறார். அந்த துணி தைக்கிறவர் போயிருக்கிறாரு. மன்னிச்சிங்க, நான் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டேன். ஹிட்லர் சொல்லியிருக்கிறாரு, என்ன மாதிரி தான் மீசை நீ வச்சுட்டு உன்னை பார்த்து தான் நான் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறியாமே அப்படின்னு. மன்னிச்சிங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது ஹிட்லர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு ஜெர்மானியனும் என்னை போல் மீசையோடு இருப்பது முக்கியம் அல்ல, ஒவ்வொரு ஜெர்மானியனும் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்னை போல். நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். மீசை இருப்பது முக்கியமல்ல, வீரம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள், சென்று வாருங்கள், இதையும் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு ஹிட்லர் அனுப்பித்து வைத்ததாக சொல்லுவார்கள். நடிகர்களிடம் இருந்து இந்த மாதிரி திரைப்படத்தில் அவர்கள் செய்வது அல்ல, திரைப்படத்திற்காக அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடம். இளைஞர்கள் மனதில் இதை பதித்து கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.